அனைத்து உயிர்களையும் படைத்த தந்தை, மனித உருவெடுத்த இயேசு கிறிஸ்து, உயிர் மூச்சளிக்கும் ஆவியானவர் பெயராலே ஆமென். புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர்களாகிய நாம் துன்புறும் மக்களுக்காக இறைவனிடம் இடையராது இறைவேண்டல் செய்யும் இயேசுவை போல நம்மை சூழ்ந்து வாழும் மக்களில் துன்புறுவோருக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய குறுகிய நேர இந்த வழிபாட்டில் மனித உயிரின் மாண்பினை மானுட சமூகம் உணர, பிறரின் உயிரை மதிக்கும் மனநிலை பெற, தன் உயிரின் மேன்மையை புரிந்து கொள்ள இறைவேண்டல் செய்ய இருக்கிறோம். புனிதமான இந்த பொழுதில் நம்மை இணைத்துக் கொள்ள நமது இதயங்களை அமைதிப்படுத்துவோம். கடவுள் இவ்வுலகை அதிகம் அன்பு செய்தார். வாழ்வின் உயர்வை மக்கள் அறிந்து ஒருவருக்கொருவர் பரிவு காட்டி பண்புடன் வாழ வாழ்வு எனும் கொடையை கொடுத்து எண்ணற்றோரை இவ்வுலகில் பிறக்கச் செய்தார். உயிரெனும் ஆற்றலின் வலிமையை புரியாது, உறவெனும் பிணைப்பின் இனிமை தெரியாது வாழ்ந்த மானிடரை மீட்க தம் ஒரே மகனை இம்மண்ணிற்கு அனுப்ப திருவுளம் கொண்டார். தம் மகன் வானதூதர் போல இப்பூமிக்கு வர அவர் விரும்பவில்லை. மாறாக அவர் அதிகமாய் அன்பு செய்த, மதிப்பு கொண்ட, மாண்பளித்த மானிட உருவில் அவதரிக்க மனம் வந்து வந்தார். அந்த இயேசு மனிதனாக வாழ்ந்த பூமியில் நாம் வாழும் பேற்றினை உணர்ந்தவர்களாய் இப்பாடலில் இணைவோம். இந்த பூமி நம் இயேசு வாழ்ந்த வீடு, இது புனிதமான வீடு. நம் இயேசு வாழ்ந்த வீடு. இந்த பூமி நம் இயேசு வாழ்ந்த வீடு, இது புனிதமானது, இது கோயில் போன்றது. இந்த பூமி நம் இயேசு வாழ்ந்த வீடு, இது புனிதமானது, இது கோயில் போன்றது. நாம் வாங்கும் மூச்சு காற்று அவர் சுவாசம் கலந்து நின்றது. நாம் பருகும் நீரின் ஊற்று அவர் தாகம் தணிய செய்தது. நாம் வாங்கும் மூச்சு காற்று அவர் சுவாசம் கலந்து நின்றது. நாம் பருகும் நீரின் ஊற்று அவர் தாகம் தணிய செய்தது. இளம் காலை கதிரின் அழகு அவர் இதயம் மகிழ்ந்து நின்றது. பனி இரவில் வானின் வெள்ளி
தேவன் கூடாரம் அவர் இருப்பதனாதாரம். இந்த பூமி நம் இயேசு வாழ்ந்த வீடு, இது புனிதமானது, இது கோயில் போன்றது. பறவை கூட்டம் இறைவார்த்தை புரிய வைத்தது, வயலில் மலர்கள் ஆட்டம் இறை அன்பை எடுத்துச் சொன்னது. வானின் பறவை கூட்டம் இறைவார்த்தை புரிய வைத்தது, வயலில் மலர்கள் ஆட்டம் இறை அன்பை எடுத்துச் சொன்னது. மலை மீது வாழும் மௌனம் மனபாரம் தணிய செய்தது, எழில் கொஞ்சும் நாடியோரம் நம் தேவன் நடந்து சென்றது. இதை அழிப்பது திருப்பாவம், அதை காப்பது ஆன்மீகம். இதை அழிப்பது பெரும் பாவம், அதை காப்பது ஆன்மீகம். இந்த பூமி நம் இயேசு வாழ்ந்த வீடு, இது புனிதமானது, இது கோயில் போன்றது. இந்த பூமி நம் இயேசு வாழ்ந்த வீடு, இது புனிதமானது, இது கோயில் போன்றது. இறைவனுக்குரிய இயல்பான கருணையும் அன்பும் ஒருங்கிணைந்து படைக்கப்பட்ட மனிதன் அதை கொடுக்கவும் பெறவும் தயங்கும் பொழுது, தடுக்கும் பொழுது மனித இயல்புக்கு மாறான வெறுப்பும் கோபமும் ஜாதிய உணர்வும் அதிகமாகியும் வன்முறை போர் என்று உருவெடுத்தும் பல உயிர்கள் பரிதாபமாக மாண்டு கொண்டே இருக்கின்றன. ஜாதியின் பேரால் நடக்கும் ஆணவ கொலையால் கவின். தோட்டத்தில் உள்ள வீட்டில் வாழ்ந்து வந்த மூதாட்டியின் கொலை மரணம். காவல் நிலையத்தில் தன் உயிரை மாய்த்து கொண்ட மனிதனின் தற்கொலை உணர்வு. காசா போரின் விளைவாக பட்டினியால் இறக்கும் சகோதரம். மனிதம் என்றால் மட்டுமே மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டுமாதலால் அதற்காக இறைவேண்டல் செய்வோமா? நமக்குள் மனிதம் உயிர்க்க செய்வோமா? தந்தை மகன் தகராறை விசாரிக்கச் செல்லும் பொழுது வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர். இளைஞரை கொலை செய்து மரத்தில் தொங்கவிட்ட வன் செயல். காசாவில் பாலஸ்தீனர்களை சுட்டு பொசுக்கிய கொடூரம். இப்படியாக உலகெங்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்வென்னும் கொடையை இழந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் நமது சமூகத்திற்கு பேரிழப்பு என உணர்வோமா? மனிதம் என்றால் மட்டுமே மனித உயிர்கள் காக்கப்பட முடியும் ஆதலால் அதற்காக இறைவேண்டல் செய்வோமா? நமக்குள்
மனிதம் உயிர்க்கச் செய்வோமா? தூய யோவான் எழுதிய நற்செய்தி. நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன். நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன். வாழ்வளிக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கவின், ஆய்வாளர், மூதாட்டி, இளைஞர், நடுத்தர மனிதர், பாலஸ்தீனர், பட்டினியால் இறந்தவர்கள், இவர்களுக்கும் இவர்களைப் போன்று மனிதத்திற்கு மாறான மனநிலைகளுக்கு பலியானவர்களுக்கும் நாம் செய்யும் அஞ்சலியானது ஒவ்வொருவரின் உயிரை நாம் மதிப்பதும் பிறர் உயிர் காக்க உழைப்பதுமே ஆகும். நமது வழிநூல் கடவுளின் குரலாக உரக்க சொல்வது போல் இளைய சமூகத்தினர் பிறப்பின் நோக்கத்தை, வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டடைய வழி செய்வதன் மூலம் அவர்களிடம் வளரும் சகோதர உணர்வு இணையதளம் போல் இவ்வுலகமெங்கும் பரவி உலகளாவிய அமைதிக்கும் சகோதரத்துவத்திற்கும் வித்தாக அமைய அயராது முயற்சிப்போமா? முயற்சிப்போம் என உறுதியெடுப்போம். அதற்காக உழைப்போம். உயிர் காப்போம். பலியை அன்று இரக்கத்தையே விரும்புகிறேன். இறைவன் இறக்கவில்லை, இன்றும் வாழ்கிறான். மனித நேயம் கொண்ட மனங்களில் மீண்டும் பிறக்கிறான். மரிக்காமல் அவன் உயிர்க்கிறான். உலகில் உயர்ந்ததே மனிதம், மனிதம், மனிதம். இறைமையின் சாயலே மனிதம், மனிதம், மனிதம். அந்த மனிதம் மலர்வதே இறைவனின் மகிமை. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். இறைமையின் சாயலே மனிதம், மனிதம். அதன் நிறைவினில் இறைமை மலருமே, மலருமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேற்றுமை ஒழிந்தால் மனிதம் நிறைவாகும். சமத்துவம் மலரும் சரித்திரம் படைத்தால் இறைமை புலனாகும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேற்றுமை ஒழிந்தால் மனிதம் நிறைவாகும். சமத்துவம் மலரும் சரித்திரம் படைத்தால் இறைமை புலனாகும். ஏழ்மையும் துன்பமும் இங்குண்டு, எழுவோம் இணைவோம் அன்பு கொண்டு. ஏழ்மையும் துன்பமும் இங்குண்டு, எழுவோம் இணைவோம் அன்பு கொண்டு. துன்பத்தில் துணையாய் இன்பத்தில் இணையாய் மனிதம் மலர்ந்திட மனம் திறப்போம். மனிதம் மலர்ந்திட மனம் திறப்போம். மனிதம் மலர்ந்திட வேண்டும்,
மாண்புகள் உயர்ந்திட வேண்டும், மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். வறுமையில் வாழ்வோர் விழிநீர் துடைத்தால் மனிதம் நிறைவாகும். இறைமொழி கேட்டு இருப்பதை பகிர்ந்தால் இறைமை புலனாகும். வறுமையில் வாழ்வோர் விழிநீர் துடைத்தால் மனிதம் நிறைவாகும். இறைமொழி கேட்டு இருப்பதை பகிர்ந்தால் இறைமை புலனாகும். உண்மையும் நீதியும் ஒளிரட்டுமே, பரிவும் பாசமும் எழிரட்டுமே. உண்மையும் நீதியும் ஒளிரட்டுமே, பரிவும் பாசமும் எழிரட்டுமே. வேதங்கள் எல்லாம் வீதியில் வந்து மனிதம் மலர்ந்திட மாறட்டுமே, மனிதம் மலர்ந்திட மாறட்டுமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும், மனித மாண்புகள் உயர்ந்திட வேண்டும். இறைமையின் சாயலே மனிதம், மனிதம் அதன் நிறைவினில் இறைமை மலருமே, மலருமே. மனிதம் மலர்ந்திட வேண்டும்.